வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடிஎஃப்ஐக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் பேட்டரியை போட்டு கரண்ட் இல்லாத நேரம் இந்த 12 வோல்ட் பேட்டரியை வச்சு இந்த இடிஎஃப் வந்து ரன் பண்ண முடியும். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து நம்ம ஏற்கனவே டெஸ்டிங் வந்து பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும். அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இடிஎஃப்ஐ வாங்கும்போது இந்த மாதிரி 2 பவர் சப்ளையில் ஒரு பவர் சப்ளையில் வந்து டிசி அவுட்புட் வர மாதிரி ஸ்லாட்டும் இருக்கும். அதுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளை அந்த பவர் சப்ளையில் வந்து கொடுத்துக்கணும். அதாவது டிசி அவுட்புட் வர பவர் சப்ளையில் அந்த கேபிளை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதோட ரெட்டுக்கு ரெட்டு, அதாவது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் வந்து பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ண பேட்டரி வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரியாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து 12 வோல்ட்டு 9Ah பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெயினாக செட்டப் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பின்னாடி அந்த பின்னை கொடுக்க போகிறீங்க, கலர் டு கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த வீடியோவை மேக் பண்ணி செஞ்சுருந்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்த்தோம்னா, இதில் வந்து நார்மலாக இப்போ நம்ம ரூமில் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா கரண்ட் போய்ட்டுனா உங்களுக்கு டிலே இல்லாமல் டக்குன்னு சுவிட்ச் ஆகிடும். அதாவது டிலே மீன்ஸ் உங்களுக்கு வந்து இடிஎஃப் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகாது, கண்டினியூவாகவே ஓடிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேட்ரி வழியாக இடிஎஃப் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 10 நேரம் கரண்ட் போகுதுன்னா 5 நேரம் வந்து டிலே இல்லாமல் ஓடிடுது. மீதி 5 நேரம் வந்து இடிஎஃப் ஆஃப் ஆகிட்டு தான் திருப்பி ஆன் வந்து ஆகுது. அதாவது 0 செகண்ட் டிலே அப்படின்னு ஒன்று உண்டு, அது வந்து இதில் இல்லை. அதாவது 1 செகண்டாக டிலே ஆகுது, அந்த 1 செகண்டில் இடிஎஃப் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. இப்போ லைவாக கூட உங்களுக்கு செக் பண்ணி காட்டுதேன். இப்போ உங்களுக்கு நான் பவரை வந்து கட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இடிஎஃப் வந்து ஆஃப் ஆகாது, கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வேறு ஃபுட்டேஜையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுதேன். அதில் வந்து ஆஃப் பண்ணும்போது இடிஎஃப் ஆஃப் ஆகிட்டு தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் வந்து இடிஎஃப் வந்து ஆன் ஆகாமல் டக்குன்னு பேட்டரிக்கு வந்து மாறிடுது. அதிகபட்ச டைம் வந்து இடிஎஃப் மொத்தத்துக்கு ஆஃப் ஆகிடுது, திருப்பி ஆன் வந்து ஆகுது. சரி, இதனால் என்ன பிரச்சனை? எப்படினாலும் பேட்டரியில் ஓடிடுதே அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு நாளைக்கு திடீர்னு ஏதோ கரண்ட் வந்து கம்மியாக இருக்குது, கரண்ட் வந்து போகுது, அடிக்கடி போய் வருதுன்னா ஒவ்வொரு டைம் இடிஎஃப் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ இப்படி ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் வரக்கும் வாய்ப்பு இருக்குது, இடிஎஃபோட பம்பே வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் உள்ள பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காண்டி தான் மெயினாக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இப்போது இந்த ஃபுட்டேஜில் பாருங்கள், இப்போ நான் கரண்ட்டை கட் பண்ணுறேங்க, இடிஎஃப் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஆன் ஆகும். நான் லிங்க் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் லைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தான் இடிஎஃப் வந்து மறுபடியும் ஆன் ஆகும். இந்த மாதிரி சில நேரங்களில் கரண்ட் போய்ட்டு வந்துன்னா டிலே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு சுவிட்ச் ஆகிடுது. சில நேரம் சுவிட்ச் ஆகாமல் இடிஎஃப் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவை ஏகப்பட்ட டைம் செக் பண்ணேன். அதுக்கடுத்து இதில் பேக்கப் எவ்வளோ நேரம் நின்றுது அப்படிங்கிறது வந்து பேக்கப் வந்து உங்களோட பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து. இது வந்து 7Ah பேட்டரியே வந்து போட்டிருக்கலாம். நான் வந்து 9Ah வந்து வாங்கியிருந்தேன். 12 வோல்ட்டில் என்ன கம்மியான AH பேட்டரி போட்டாலும் ஒர்க்கிங் வந்து ஆகும். அதுக்கேற்ற பேக்கப் டைம் வந்து கம்மியாகும். நான் 9Ah வந்து வாங்கினது காரணம் சோலார் பேனல் போட்டு அதையும் டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு கான்செப்ட்டுக்காண்டி தான் 9Ah வாங்கியிருந்தேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரை பேக்கப் வந்து நிற்கி. காரணம் என்னென்னா 20 வாட்ஸ் தான் மேக்ஸிமமே எடுக்கும். அதாவது இந்த பவர் சப்ளை டிசி அவுட் வரது இல்லாத வந்து 16 வாட்ஸ் தான் எடுக்கும். உங்களுக்கு 20 வாட்ஸுங்கும் போது பேக்கப் வந்து உண்மையிலே நல்லாவே நின்றுச்சு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் பார்த்தேன். டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் நிற்கி பேக்கப் டயத்தை செக் பண்ணுவோம் அப்படின்னு நைட்டு விடிய பேட்டரியிலே ஓட்டி விட்டு போயாச்சு. காலையில் வந்து பார்க்கும்போது என்ன நடந்துருந்துச்சுன்னா, அந்த இடிஎஃப் வந்து ஸ்க்ரீனே பிளாக் அவுட் ஆகி வந்து இருந்துச்சு. அதாவது இப்போ சார்ஜ் இல்லாமல் இடிஎஃப் வந்து என்ன நடந்திருக்கணும்னா ஆஃப் வந்து ஆகிருக்கணும். இது வந்து ஆஃப் ஆகலை. இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆகி கீன்னு விட்டு இழுத்துக்கிட்டே இருந்தது. ஃபுல்லாக எல்லா இண்டிகேட்டரும் ஆரஞ்சு லைட்டில் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தது. சரி, என்ன தான் எரர் காட்டுதுன்னு டிஸ்பிளேயில் பார்த்தா டிஸ்பிளேலையும் ஒன்றும் காட்டலை. எரரோட மேனுவல் புக்கில் உள்ள எரர் எதாவது காட்டுன்னு பார்த்தேன், அதுவும் காட்டலை. பேட்டரியில் வோல்ட்டு செக் பண்ணும்போது 11.15 வோல்ட் வந்து வந்துச்சு. ஆனாலும் இடிஎஃப் வந்து ஆஃப் வந்து ஆகலை. அதாவது பேட்டரியில் பவர் கம்மியாக இருந்ததுன்னா இடிஎஃப் ஆஃப் ஆகிருக்கணும். இது வந்து ஆஃப் ஆக மாட்டேங்கி அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகி ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி கீன்னுது. அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தேன், அவுட்புட் வந்து வரல. இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது ஃபுல் சார்ஜ் இல்லாமல் ஆகிட்டுனா இடிஎஃப் வந்து ஆஃப் ஆனால் தான் இடிஎஃப்க்கு நல்லது. இது ஆஃப் ஆகாமல் ஒரு மாதிரி ஹேங் ஆகி நின்ன மாதிரி நிற்கி. இந்த பிரச்சனையை நான் செக் பண்ணும்போது பார்த்தேன். திருப்பி இடிஎஃப் சார்ஜ் பண்ணும்போது 38.7 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுக்கு. சார்ஜிங் வந்து ஓரளவு ஸ்டேபிளான பிறகு 33 வாட்ஸ் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். சார்ஜ் ஃபுல்லான பிறகு 20 வாட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்குது. இது டிசி அவுட்புட் வராத நார்மல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணும்போது 16.4 வாட்ஸ் தான் மேக்ஸிமமே கரண்ட் வந்து எடுத்தது இந்த இடிஎஃப். ஸோ ரூமில் வந்து இன்வெர்ட்டர் போடாமல் இந்த மாதிரி இடிஎஃப்க்கு மட்டும் தனியாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி போடும்போது இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சும்மா 12 வோல்ட் பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பவர் சப்ளையோ இல்லை இடிஎஃபோட பம்போ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காண்டி தான் மெயினாக இதை வந்து இந்த வீடியோவே போடுறதுக்கு காரணம். அதுக்கடுத்து இந்த மாடல் இடிஎஃபில் தான்
இந்த ஆப்ஷன்லாம் இல்லை. ஆனால் WC லேசரில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வர இடிவியில் வந்து வருது. என்னெல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள். அதிலே அவங்க கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அன்இன்டரப்டபிள் UPS பவர் சப்ளை. அதுக்கடுத்து அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் 0 செகண்ட் சுவிட்ச். இந்த இதில் வந்து நான் சுவிட்சிங்கில் வந்து டிலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ புதுசாக வரையில் வந்து அந்த 0 செகண்ட் சுவிட்சுனா உங்களுக்கு வந்து இந்த டிலே இப்போ EDF ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுதுங்கம்ல, அது வந்து அதில் வந்து கட்டாயம் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகாது. அதுமாதிரி பிளாக் அவுட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல்லாக இறங்கி முடிச்சோடனே பிளாக் அவுட் ஆகாமல் ஷட் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து புது மாடல் EDFயில் தான் வருது மாதிரி இந்த இமேஜில் போட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம புதுசாக வாரதில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் இந்த மாடல் இன்னும் மார்க்கெட்டில் வந்திருக்க மாதிரியே தெரியலை. வந்திருந்துன்னா அதையும் வாங்கி செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். மற்றபடி நம்ம வச்சுருக்க மாடலு இதுக்கு முன்னுள்ள எல்லா மாடல்லையும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.